ஒரு பக்கம் ஐபிஎல், இன்னொரு பக்கம் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாசம் தமிழ் சினிமாக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மாசம். ஏன் அப்படின்னா தமிழ் சினிமால அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படங்களோட அப்டேட்ஸும் இந்த ஏப்ரல் மாசம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் பத்தி பார்த்துடலாம். எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைவர் 171 அதோட டைட்டில் டீசர் தான். ஏப்ரல் 22ஆம் தேதி தலைவர் 171 படத்துக்கான டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. வந்தப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினிகாந்த் அவங்களோட காம்பினேஷன் தான். லோகேஷ் கனகராஜ் ஒரு சென்சேஷனலான டைரக்டரா இருக்கிறாரு. மாநகரம்ல ஆரம்பிச்சு அவரோட ஜர்னி கைதி, மாஸ்டர், லியோ, விக்ரம் சொல்லிட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல அவர் ரஜினி சார் கூட சேர்ந்து படம் பண்ணா அது என்ன மாதிரியான படமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில ஜெயிலருக்கு அடுத்து ரஜினி சாரோட அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. தலைவர் 171 பேர்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி படமா இருக்கும், அது எல்சியூக்குள்ள வருமா, அந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாமே தொடர்ந்து போய்கிட்டு தான் இருந்துச்சு. இதே ஒரு ஹைப் தான் லியோக்குமே இருந்துச்சு. லியோ எல்சியூக்குள்ள வருமா வராதா அப்படிங்கறத வந்து லோகேஷ் கனகராஜ் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்குமே எங்கேயுமே ரிவீல் பண்ணல. பட் இந்த படத்துக்கு அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ரொம்ப முன்னாடியே இது வந்து எல்சியூக்குள்ள வராது, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. சோ இப்போ ஏப்ரல் 22 வரப்போற இந்த படத்தோட டைட்டில் டீசர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லோகேஷ் படங்களோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எப்பவுமே ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மாதிரியோ இல்ல ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரியோ இல்லாம அது ஒரு வீடியோவா எடுத்து ரிலீஸ் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு விக்ரம் படத்துக்கு அவர் ரிலீஸ் பண்ணியிருந்த ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டீசரா இருக்கட்டும், அதே போல லியோ படத்துக்கு வந்து பிளடி ஸ்வீட் அப்படிங்கிற பேர்ல அவர் கிரியேட் பண்ணியிருந்த ஒரு டீசரா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த படங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகுற வரைக்குமே இந்த டீசர்ஸ் வந்து ஒரு பெரிய பேசுபொருளா இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வகையில தலைவர் 171 படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும், அந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கும் போதே பயங்கரமா இருக்கு. கடைசியா வந்து அந்த போஸ்டர் கூட ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ரஜினி சார் இப்படி கையில விலங்கு மாட்டின மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஃபுல்லா வாட்சா இருக்குது. நம்ம ஆட்கள் உடனே டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து வாட்ச் இருக்குது அப்படின்னா அது ரோலக்ஸா இருக்கும், இல்லனா அது ரோலக்ஸோட அப்பாவா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான டீகோடிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய கிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஏதோ ஒரு டைம் லூப் படமா இருக்கணும், இல்லனா டைம் டிராவல் பத்தின படமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல டைம் லூப் கான்செப்ட் இருக்குமா, டைம் டிராவல் இருக்குமா, ரோலக்ஸ் உள்ள வருவாரா, எல்சிக்குள்ள இருக்குமாங்கறலாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ரெண்டு விஷயங்கள் மட்டும் உறுதியா சொல்லலாம். இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் கண்டிப்பா கிடையாது. லோகேஷோட முந்தின படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ட்ரக்ஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ட்ரக் டீலிங் பத்தின பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருக்கும். பட் லோகேஷ் அண்ட் ரஜினி மீட் பண்ணி பேசும்போது ரஜினி சாரே ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு படம் பண்ணலாமாங்கிற மாதிரி கேட்டதாகவும், அதனால வேற ஒரு விஷயம் பண்ண போறோம், இது ஒரு பெரிய ஆக்ஷன் படம் அப்படிங்கறத லோகேஷ் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அதே போல இது வந்து எல்சியூல வராது, இது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படிங்கறத லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே சொல்லிட்டதுனால எல்சியூ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்த படத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இது ஒரு பக்காவான ஆக்ஷன் படமா இருக்குங்கிறது மட்டும் நல்லா உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்திருந்த ஒரு போஸ்டர் தலைவர் 171 டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜன் சொல்லிட்டு முதல்ல வந்து ஒரு போஸ்டர்லயே வந்து நிறைய பிளட் ஷெட் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல இது ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படிங்கிறதும் எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்படுற ஒரு தகவலா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அந்த வகையில தலைவர் 171 படத்தோட டைட்டில் டீசருக்கு நம்ம எல்லாருமே பயங்கர ஆர்வத்தோட காத்திருக்கோம். அந்த டீசர் வரும்போது அது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பெரும்பாலும் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற அப்டேட் நடிகர் விஜய் அவர்களோட கோட் படம் பத்தினது தான். கோட் படத்தோட ஷூட்டிங் பயங்கர மும்மரமா போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப கேரளா போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வெளி இடங்கள்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. இப்போ படத்தோட அடுத்த ஷெட்யூலுக்காக மூவி டீம் வந்து அப்ராட் போறாங்க. அதோட படம் வந்து முடியுது, அதுதான் கடைசி ஷெட்யூல் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. கரெக்டா போன மாசம் மார்ச் 14ஆம் தேதி இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. வெரி சூன் கோட் அண்ட் இட் வில் பி வர்த் இட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. டீசரா இருக்குமா, ட்ரைலரா இருக்குமா, இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசிகர்களோட இந்த தொல்லைகள் தாங்காம வெங்கட் பிரபு போன வாரம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அநியாயம் பண்ணாதீங்கயா, மிக விரைவில் கோட் அப்டேட் வரும், ட்ரஸ்ட் மீ இட் வில் பி a சிறப்பான அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த வகையில நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஏப்ரல் 14ஆம் தேதி கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. அதை விஜய் பாடி இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல நமக்கு இன்னொரு ஹிண்ட் இருக்கு. அது என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து போன மாசம் அதாவது மார்ச் 14ஆம் தேதி தான் அந்த ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டிருந்தாரு கோட் அப்டேட் வரப்போகுது அப்படிங்கறத. கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு ஏப்ரல் 14ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அடுத்ததா நம்ம பார்க்க போற அப்டேட் விடாமுயற்சி படம் பத்தினது. போன வருஷம் மே 1ஆம் தேதி விடாமுயற்சி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அஜித் குமார் அவரோட பிறந்த நாளைக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு தான் ஷூட் ஷெட்யூல் போயிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் ஃபாரின் ஷெட்யூல்ஸ் இருந்ததுனால அந்த ஷூட்ல வந்து நிறைய தாமதங்கள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு தடவை தாமதம் ஆகும்போதும் வந்து படம் டிராப் ஆயிருச்சு, இந்த படத்தை வந்து கைவிட போறாங்க லைக்கா அப்படிங்கிற மாதிரியான சில வதந்திகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஜனவரி பிப்ரவரி வாக்கில் நம்ம விசாரிக்கும் போது படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு மே 1 ரிலீஸ்க்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் நமக்கு வந்துச்சு. ஓகே சூப்பர், மே 1 வந்து அஜித் பர்த்டேக்கு விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல தான் விடாமுயற்சி படம் ஷூட்டிங் வந்து ஹோல்ட் ஆயிருச்சு
ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம், ஷூட்டிங் எப்ப திரும்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அஜித் குமார் அவர்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. மார்க் ஆண்டனி புகழ், ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிக்கிற குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டா வந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஜூன்ல ஸ்டார்ட் ஆக போறதாகவும் சொல்றாங்க. ஷூட்டுக்கு முன்னாடி அஜித் அவர்களும் வழக்கம் போல தன்னோட பைக் எடுத்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக கிளம்பிட்டாரு. சோ இதுக்கு நடுவுல விடாமுயற்சி படத்தை எப்ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எப்ப எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. பட் இப்ப ரீசெண்டா விசாரிச்சப்போ பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதாவும் சீக்கிரமே ஷூட் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் நமக்கு வந்திருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி மே 1ஆம் தேதி விடாமுயற்சி படத்தை வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்குன்றப்ப கண்டிப்பா படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போகும். பட் இவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கிறப்ப விடாமுயற்சி பத்தின ஒரு அப்டேட்டை கொடுக்கிறது கண்டிப்பா ரசிகர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். அந்த வகையில் அஜித் குமார் அவர்களோட பர்த்டேவான மே 1ஆம் தேதி விடாமுயற்சி படத்தோட ஒரு டீசரோ டைலரோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரிலீஸ் டேட் அப்டேட்டோ கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அது கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற படத்தோட அப்டேட் வந்து தங்கலான். பா ரஞ்சித், சியான் விக்ரம் கூட்டணியில தயாராகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு வந்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். கேஜிஎஃப் படம் வந்ததுக்கு அப்புறம் கோலார் தங்கவயல் பத்தி தொடர்ந்து பேச்சுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த வகையில பா ரஞ்சித் அவர்கள் கேஜிஎஃப் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண போறாரு, ஒரு பீரியட் ஃபில்மா இருக்க போது அப்படிங்கிறப்ப அது என்ன மாதிரி படமா இருக்கும் எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஏன்னா கேஜிஎஃப்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது, அங்க வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்வியல் ஒன்று இருக்குது, தங்கத்துக்கான தேடல், அதுக்கு நடந்த போர் புரட்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்படியான விஷயங்களை பா ரஞ்சித் விக்ரம் கூட்டணி வந்து என்ன மாதிரி ஒரு படமா கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்க சிச்சுவேஷன்ல தான் ஒரு டீசர் ஒன்று விட்டாங்க விக்ரம் அவர்களோட பர்த்டேக்கு. அதுல விக்ரம் அவர்களோட கெட்டப்பை பார்த்து எல்லாருமே மிரண்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, விஷுவலாவும் மியூசிக்கலாவும் டெக்னிக்கலாவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த ஒரு டீசரா இது இருந்துச்சு. அதே போல ரஞ்சித் அவர்கள் வந்து சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்டான பீரியட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கப்போ விக்ரம் மாதிரி ஒரு படத்துக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் பெர்ஃபார்மர் இருக்கும்போது அது என்ன மாதிரி படமா இருக்கும் யோசிக்கும் போதே பிரமிப்பா இருக்கு. அதே போல சார்பட்டா, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருந்த எழுத்தாளர் தமிழ் பிரபா அவர்களும் இந்த படத்துல வந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணியிருக்காரு. சோ இவ்வளவு எதிர்பார்ப்புகளோட இருக்கிற தங்கலான் படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கலான் படம் ரொம்ப முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்ப ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தப்ப தங்கலான் படத்தை ஏப்ரலுக்கு தான் ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கோம். ஆனா ஏப்ரல் எலெக்ஷன் இருக்கு. சோ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி படத்தோட ரிலீஸ் டேட்டை பிளான் பண்ணலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ ஏப்ரல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ பெரும்பாலும் தங்கலான் படம் வந்து ஏப்ரல் எண்ட்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்தியா முழுக்க வேற வேற மாதங்கள்ல வேற வேற நாட்கள்ல வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தங்கலான் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இன்னும் எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்தை அவங்க ஒரு பேன் இந்தியன் ஃபிலிமா வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த விஷயங்களையும் மனசுல வச்சு தான் ரிலீஸ் டேட்டை கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா ஏப்ரல் எண்டுக்குள்ள இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பத்தின அப்டேட் ஆச்சும் கண்டிப்பா வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம பேசின படங்களோட அப்டேட்ஸ்ல எந்த படத்தோட அப்டேட்டை நீங்க ஆர்வமா காத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சார், தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் சூடு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில் வந்து கடலூரில் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அரசியலை விட்டு போகிறதுனால யாருக்கு என்ன லாபம்? அவர் அரசியலில் இருந்தால் தானே எங்களுக்கெல்லாம் நல்லது. இந்தி திணிப்பு எதிர்ப்புக்காக அதை வந்து கொச்சைப்படுத்துவது போல் ஒரு ஆணவத்தோடு பிஞ்சு போன செருப்பு என்று பேசியிருக்கிறார். தமிழை வந்து செம்மொழியாக்கியது திமுக, வள்ளுவனுக்கு சிலை வைத்தது திமுக. அவர்களுடைய ஊழல் வந்து வெளிப்பட்டு விட்டது. இப்போ இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் மூலமாக உச்சநீதிமன்றம் வந்து எல்லா பத்திரங்களுடைய உண்மைகளையும் வெளியில் சொல்லணும்னு அந்த உத்தரவிற்கு பின்னர் மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக இப்படி எல்லாரையும் கைது செய்து எதிர்க்கட்சிகளே இல்லாமல் தேர்தலில் ஜெயிக்கலாமா என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சுருக்கீங்கன்னு பேசினா ஓட்டு உழாது, அதனால் இப்படி ஏதாவது செய்து ஏமாற்ற முடியுமான்னு பார்த்துட்ருக்காங்க. எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்திய மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. கருப்பு பணத்தை கொண்டு வந்தியா? எவ்வளோ கருப்பு பணத்தை கொண்டு வந்தா? 5 பைசா கொண்டு வந்தியா? இல்லை. அப்புறம் உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த கேள்வி தானே எல்லாருக்கிட்டையும் வரும். ஒரு நீண்ட இழுபறிக்கு அப்புறம் விசிகாக்கு வந்து பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு சார். பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து பாஜகவிற்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. பாஜகவிற்கு எதிராக எலெக்ஷன் கமிஷன் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை.